வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம ஸ்லாப் அல்லது ச புல்லட் பார் டெஸ்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறத நம்ம வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வெர்டிக்கல் ஒர்க்கு, அதாவது காலம், கோர்வாலு, ஷேர்வாலு இந்த இடத்துல ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் முடிச்சுட்டு நம்ம கப்ளர் பார் வைப்போம் 35, 25ல. அதில் கான்க்ரீட் பண்ணும்போது ஏதாவது கப்ளர் டேமேஜ் ஆகிடுதுன்னா அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் மிஸ் ஆனதை எப்படி ட்ரில் பண்ணிட்டு நம்ம கெமிக்கலை இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத முறையாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற வாரில் காஸ்டிங் ஆன பிறகு கப்ளர் பாரை ரிமூவ் பண்ணிட்டு 32க்கு அவங்க க்ளீன் பண்ணிட்டு டைட் பண்றாங்க. அதுல எது சரி சரியா வரல, லொகேஷன் கரெக்டா இல்லாம ட்ரில் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு அடுத்தது டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை விரிவா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மிஷின் பிளேஸ்ல இப்போ ட்ரில்லிங் மிஷின் வச்சு 32 பாருக்கு ட்ரில் பண்ணோம். அதை ட்ரில் பண்ணிட்டு முடிச்ச பிறகு ஃபுல் டெப்த் போகணும். அதாவது 10D 32னா மினிமம் 32 25ல இருந்து 35 வரைக்கும் ட்ரில் பண்ணணும். இப்போ மிஷின் பிளேஸில் இப்போ ட்ரில்லிங் மிஷின் வச்சு 32 பாருக்கு ட்ரில் ஒர்க்கிங் நமக்கு முடிஞ்ச பிறகு அதை என்ன பண்ண போகிறோம், க்ளீனிங் பண்ண போகிறோம். ஃப்ளோர் மிஷின் வச்சுட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு அதில் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா ஹோல்ஸும் க்ளீன் பண்ணால் தான் நமக்கு புல்லட் டெஸ்ட் பாஸ் ஆகும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஹில்ட்டியோட ஒரு ரெக்கமெண்டேஷன் தான். ஹில்ட்டியோட RE500 கெமிக்கலை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரீபாரை புல் பண்ணுறோம். புல் பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸ் கழித்து நம்ம ரீபார் புல்லட் பார் டெஸ்ட்டுக்கு பண்ணால் நமக்கு பாஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகும். பிஃபோர் இன்ஸ்பெக்ஷன் முன்னாடி 24 ஹவர்ஸ் முன்னாடி நம்ம என்ன கெமிக்கல் பண்ணுறோமோ புல்லட் பாரை வச்சுட்டு 24 ஹவர்ஸ் கழித்து டெஸ்ட் பண்ணணும். ட்ரில் ஒர்க்கு நமக்கு முடிஞ்ச பிறகு அதை என்ன பண்ண போகிறோம்னா க்ளீனிங் பண்ண போகிறோம். ஃப்ளோர் மிஷின் You have to keep on until it breaks. Yes. It will break now until.
இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்த மாதிரி மிஷினை வச்சுட்டு புல்லட் பார் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண பிறகு மற்ற கப்ளர் பாரை கனெக்ட் பண்ணிட்டு ஸ்லாப் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணுவாங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏதாவது குறை இருந்ததுன்னா சின்ன கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏதாவது குறை இருந்ததுன்னா சின்ன கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார்